அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சவத்தைத்தே. இருள கடந்த கண்ணுக்கு ஒளி கூடிய போது அது என்ன செய்யுது? உடனே பொருளை காணுகிறது. இருள் இருக்கு, ஒளியோடு கூடுகிறது. கூடிய உடனே என்ன செய்யுது? காட்சி நிகழ்கிறது. எடுத்துட்டீங்களா? 3வது அதிகரணம். அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சவத்தைத்தே. இப்போ இருள கிடக்கிற கண்ணுக்கு ஒளி கூடிய போது அவை எப்படி அறிகிறதுங்க? ஒரு சேர பொருளை அறிகிறது. ஆனா ஆன்மா கருவிகளோடு கூடுகிற போது எப்படி செய்யுது? அவத்தைப்பட்டு அறிவது ஏன்? அவத்தைப்பட்டு அறிவது ஏன்? இந்த கேள்வி. அதற்கு விடையாக என்ன செய்யறார்? மேற்கோள். இனி இவ்வான்மா சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் இவ்வான்மா சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதமாய் நின்ற உள்ள பஞ்ச அவத்திதனாய் நிற்கும் என்றது. பஞ்ச அவத்திதனாய் நிற்கும் என்றது. அவத்தையை படிக்கிறதுக்கு முன்னாடி அவத்தையை தெளிஞ்சு அப்புறமா அவத்தையை பார்க்கலாம். டீ சாப்பிடுங்க. அவைதான் மலஸ்வரூபத்தில் மறைந்து சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதமாய் உள்ள பஞ்ச அவத்திதனாய் நிற்கும் என்றது. இனி இவ்வான்மா எவ்வான்மா? மேலே சொல்லப்பட்ட ஆணவ மலத்தினால் மறைக்கப்பட்டிருக்கிற ஆன்மா அவத்தைப்பட்டு அறியும். அவத்தைப்பட்டு அறியும். எதனால? ஆணவ மலத்தினால அவத்தைப்பட்டு அறியும். அந்த அவத்தைக்கு இடம் சொல்றாரு. சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் உள்ள பஞ்ச அவத்திதன். பஞ்சம்னா 5. 5 அவத்தைப்படுகிற ஆன்மாவை அவத்திதன். அவத்தைப்படுகிற ஆன்மாவை அவத்திதன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவத்திதன் என்பது என்னது? ஆன்மா. அவத்தைப்படுகிற ஆன்மாவை அவத்திதன் என்றார். எத்தனை அவத்தைப்படும்? பஞ்ச அவத்தை. பஞ்ச அவத்திதன். சரிங்களா? அவத்தைப்படும். அவத்தை எதுனா சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் ஆகிய 5 அவத்தைகள் பட்டு அறியும் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த அவத்தை பல முறை பார்த்தாச்சு. அவத்தைய பல முறை பார்த்தாச்சு தானே? சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர் படங்கள் புருவ நடு கண்டம் இதயம் நாபி மூலாதாரம்
35 25 3 2 1. சரியா? நோட்டில் எப்படி ஒரு 10 இடத்துல எழுதியிருப்பீங்க. எழுதியிருப்பீங்களா இல்லையா? இருக்கும். 10ஓட 11 எழுதி வைங்க. இதெல்லாம் வடமொழி, இது தமிழ். அதுக்குரிய இடம், கருவிகள் 35 கருவி, 25 கருவி, 3 கருவி, 2 1. உயிர் படங்கள் இப்போ ஆன்மா கண் போல, காணும் திறன் அறிவு போல, ஆணவ மலம் படலம் போல, காட்சி உலக போகம். ஓமை புரியுதா? ஆன்மா கண் போல, கண்ணுடைய பார்க்கும் திறன் அறிவு போல, படலம் ஆணவ மலம் போல, காட்சி உலக போகம். உலக போகம். சரியா? கண்ணினுடைய பார்க்கும் திறனை படலம் மறைத்து இருக்கிறது. காட்சி நிகழலை. காட்சி நிகழலை. இப்போ படலம் நீக்கப்பட்டது, காட்சி நிகழ்ந்தது. இந்த ஓமையில் என்ன கிடையாது? அவத்தை கிடையாது. நான் ஏற்கனவே ஆன் ஆஃப். ஒன்று காட்சி இல்லை, இன்னொன்று காட்சி நிகழ்கிறது. இப்போ அதில் என்ன இல்லை? அவத்தை இல்லை. அதில் எங்க படிப்படியாக விளங்குன்னு இருக்கா? படிப்படியாக விளங்குன்னு அந்த ஓமையில் ஏதாவது இருக்கா? அங்கே இல்லை. அப்போ அது அறிவை மலைத்திருக்கிற ஆணவ மலத்துக்கு தான் அது ஓமை. எது? கண்ணும் படலமும். கண்ணும் படலமும். அப்போ அவத்தைக்கு ஓமை எது அப்படின்னா, அமைச்சு அரசியைப்ப நின்று அஞ்சவத்தைத்த. அமைச்சு அரசியைப்ப நின்று அவைத்தைத்தே அப்படின்னா அமைச்சரோடு கூடிய அரசன் போல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இந்த பாட்டில் உங்களுக்கு சரியா நுட்பமாக சொல்லிட்டாரு. இது அப்படியே சித்தியாருக்கு போனீங்கன்னா ஒரு பாட்டு இருக்கு. சித்தியாரில் 231 சரின்னு நினைக்கிறேன் பாட்டு எண்ணிக்கை. படைகொடு பவனி போதும் பார்மன்னன் 231 பாட்டு எண்ணிக்கை சரியாமா? இல்லை 200 படைகொடு பவனி போதும் பார்ப்பண்ணன் 222 222 சித்தியாரில் 200 அதேதான் படைகொடு பவனி போதும் பார்மன்னன். படைகொடு பவனி போதும் பார்மன்னன் இல்லில் புகும்போது கடைதொறும் விட்டு விட்டு காவலிட்டு அந்த புறத்தில் தனியே அடைதொறும். ஒரு அரசன் அந்த புறத்தில் இருக்கிறான். அவன் அங்கிருந்து எங்க வரான்? ராஜாங்க மண்டத்துக்கு வரான், அரசவைக்கு வரான். அரசவைக்கு வருகிறான். வருகிற போது அவன் இருக்கிற அந்த புறத்துக்கும் அந்த அரசவைக்கு இடையில நிறைய வாயில் இருக்கும். சரியா? அந்த புறத்தை விட்டு வெளியே வந்த உடனே ஆளை யார் சேருவா? மெய்க்காவல். அவனுக்கு ஒரு மெய்காப்பாளன் இருப்பான் இல்லையா? அவன் எங்கே நிற்பான்? வாசல்லையே நின்றுக்கிட்டு இருப்பான். அரசன் உள்ளே போனவுடனே வாசலில் வந்து நின்றுக்குவான். எது வரைக்கும் நின்று இருப்பான்? அரசன் வர வரைக்கும் அங்கேயே காத்துக்கிட்டு இருப்பான். அந்த புறத்தை விட்டு வெளியே வந்தோடனே அவன் கூட நிற்பான். அடுத்தது 2வது வாசல் வந்து அமைச்சர் நின்றுட்டு இருப்பார். 3வது வாசல் வந்தா இன்னும் 2 பேர் சேருவாங்க. இப்படி அந்த புறத்திலிருந்து அரசவைக்கு வருகிற போது அவனுடைய படை பூரா வரிசையாக வந்து ராஜா வரும்போது 20 பேர் வருவாங்க. இப்படி அவனுக்கு முன்னையும் பின்னையும் வருவாங்க. திருப்பியும் அரச மண்டபத்துக்கு போயாச்சு, கோலு மண்டபத்துக்கு போயாச்சு. அரசவை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையிலேருந்து அரசவை நிகழ்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருக்குமா இல்லையா? அந்த நாட்டில் என்ன நடந்தது, வரி வந்ததா,
யார் யார் தப்பு செஞ்சாங்க தண்டனை கொடுக்குறது, இதெல்லாம் அரசவை நிகழ்ச்சி எல்லாம் காலையில் 9 மணியில் ஆரம்பித்து 4 மணி வரைக்கும் நடக்கும். நடந்து முடிஞ்ச உடனே என்ன செய்வார், திருப்பி அந்த புறத்துக்கு போவார். போகும்போது என்ன செய்வாங்க, அப்படியே போகும்போது யார் யார் எந்தெந்த வாசலில் சேர்ந்தாங்களோ அந்தந்த வாசலில் அவங்க நின்றுக்குவாங்க. கடைசி வாசல் வரைக்கும் யார் வருவா, மெய்காப்பாளன் வருவான். மெய்காப்பாளன் கடைசி வாசல் வந்த உடனே அவன் அங்கே நின்றுக்குவான், அரசன் உள்ளே போயிடுவான். சரியா? அந்த ஓமை இங்கே சொல்கிறார். படைகொடு பவனி போதும் பார்மன்னன். பார்மன்னன் யாரு, பாறை ஆளக்கூடிய மன்னன். படை கொண்டு போறான். படை கொண்டுன்னா அவனோட ரஜகதவு பதாதிகள் 4 வகை சேனை அதையெல்லாம் கூட்டிட்டு அப்படி உலா போறான். இல்லில் புகும்போது போயிட்டு சுத்தி அடிச்சுட்டு எங்க வரான், திருப்பி வீட்டுக்கு வரான். இல்லில் புகும்போது கடைதோறும் விட்டு விட்டு காவலிட்டு, கடைன்னா வாயில் காப்பல், அந்த ஒவ்வொரு வாசல் எந்தெந்த வாசலில் அவன் வெளியே வரும்போதே யார் யார் சேர்ந்தாங்களோ அவங்கெல்லாம் அந்த வாசல் வந்தோடனே நின்றுக்குவாங்க. அவன் அடுத்த வாசலுக்கு போவான், அங்கே ஒரு ஆள் நிற்பான். அடுத்த வாசல் போனால் நின்றுக்குவான். கடைதோறும் விட்டு விட்டு காவல் இட்டு, மெய்காப்பாளனை கடைசியாக விடுவான். காவல் இட்டு அந்த புறத்தில் தனியே அணைதோறும், அவன் மட்டும் எங்கே போவான், அந்த மரத்துக்குள்ளே போவான். அந்த புறத்துக்குள்ளே போய் ஓய்வு எடுப்பான். சரிங்களா? மீண்டும் அடுத்த நாள் காலையில் வெளியே வருவான். யார் யார் எங்கெங்கே நின்னாங்களோ அங்கங்கே அவங்க சேர்ந்து திருப்பி எங்கே போவான், அரசவைக்கு போயிடுவான். இதுதான் ஓமை. படைகொடு பவனி போதும் பார்மன்னன் இல்லில் புகும்போது கடைதோறும் விட்டு விட்டு காவல் இட்டு அந்த புறத்தில் தனியே அடைதோறும். அதுபோல உடலினில் உயிர் காவலிட்டு, உடம்புக்குள்ள உயிர் என்பது பிராணவாயு. கடைசியா எது நிற்கும், பிராணன் நிற்கும். உடலின் உயிர் காவலாக உயிர் ஐந்தவத்தைப்படும். அதுபோல ஆன்மா ஐந்தவத்தைப்படும். சரிங்களா? அப்போ முதல்ல சொன்னது கண்ணொளி படலம் காட்சி என்பது ஆணவ மலம் அறிவை எப்படி மறைத்து இருக்கிறது என்பதற்கு ஒரு ஓமை. அடுத்த ஒரு ஓமை சொல்றாரு. அப்படி அறிகிற போதும் எப்படி அறியும், படிப்படியாய் அவத்தைப்பட்டு அறியும். அவத்தைப்பட்டு அறியும் என்பதற்கு ஒரு ஓமை சொல்றார். அந்த ஓமை தான் இங்க சொல்லுகிறார். எனவே இங்க கருவிகள் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா 35 கருவி சொல்றார். 35 கருவி சொல்றாரு. இது நம்ம ஏற்கனவே பல செய்தி பார்த்துருக்கோம். அவத்தை 2 வகைப்படும், காரணவத்தை காரியவத்தை. காரணவத்தை காரியவத்தை. காரணவத்தை எத்தனை வகைப்படும், 3. என்னது, காரண கேவலம், காரண சகலம், காரண சுத்தம். காரண கேவலம், காரண சகலம், காரிய சுத்தம். காரண சுத்தம் காரணம்னு வச்சுக்கங்க. காரணவத்தைனா காரணத்தை வச்சுங்க, கேவல சகலம் சுத்தம் முன்னாடி காரணத்தை போட்டுங்க. சரியா? காரண கேவலம் என்னது, பிறவிக்கு வாராத நிலை. அனாதியே ஆன்மா பிறவிக்கு வாராம கடந்துதா இல்லையா? முத பிறப்பு ஒன்று எடுத்துதா இல்லையா? எப்போ எடுத்தது அது யாருக்கு தெரியும்? எப்போவோ எடுத்துச்சு. எப்போவோ எத்தனை பிறவி, கோடி பிறவுக்கு முன்னாடி முதல்ல ஒரு பிறப்பு எடுத்துச்சு. அதுக்கு முன்னாடி, அந்த பிறவிக்கு முன்னாடி ஆன்மா கிடந்துச்சு. எதுல? ஆணவ மலத்தில். அந்த கால எல்லை கேவலம்னு பேர். அந்த கால எல்லைக்கு என்ன பேரு? கேவலம். பிறவிக்கு வருவதற்கு முன்பாக ஆணவ மலத்தில் ஆன்மா கடந்ததா இல்லையா? அதுக்கு கேவலம்னு பேர். என்ன கேவலம்? காரண கேவலம். சரி, காரண சகலம் முதல் பிறப்புல இருந்து கடைசி பிறப்பு வரைக்கும். முதல் ஒரு பிறப்பு பிறந்தாச்சு, முத்தி அடைகிற பிறப்பு வரைக்கும் ஒரு கோடி பிறப்பு. இதுக்கு என்ன பேரு? காரண சகலம். காரண சகலம். காரண சுத்தம் முத்தி நிலை. அதை பற்றி இப்போ கேள்வியே பிரச்சனை இல்லை.
காரணத்தை பற்றி பிரச்சனையே இல்லை. பிறவிக்கு வாராத நிலை, பிறவிக்கு வந்த நிலை, முத்தி நிலை, அவ்வளோதான். இதில் ஒரு குழப்பமும் கிடையாது. குழப்பமெல்லாம் எங்கே வருது? காரியம்னா தான் குழப்பம். எப்பவுமே காரியத்தில் தான் குழப்பம் வரும், காரணத்தில் குழப்பமே இருக்காது. எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்? வந்த காரணம் படிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். காரணத்தில் ஒரு குழப்பம் இல்லை, காரியத்தில் தான் குழப்பம். என்னது? எப்படி படிக்கிறது, எப்படி நடத்துறது, புரியுதா புரியல, காரியம்னாவே குழப்பம் வந்துடும். புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான். என்ன காரணம்? படிக்கணும்னு வந்திருக்கிறோம். காரணம் ஒன்று தான். காரியம் எப்படி இருக்குது? பல தினுசாக இருக்கு. 10 மணிக்கு வந்தது, 12க்கு வந்தது, மதியானத்தோடு போனது, முடிகிற வரைக்கும் இருந்தது, இருக்கும்போத முழிச்சிட்டு கேட்டது, முழிக்காமல் கேட்டது, பாதி புரிஞ்சது, முழுசாக புரிஞ்சது, ஒன்றுமே புரியாதது, இப்படி காரியங்கள் பல வகைப்படும். காரணம் ஒரே ஒரு காரணம் தான். என்னது? படிக்கணும். இதில் ஒரு குழப்பம் இல்லை. காரியம்னா தான் எப்பவுமே குழப்பம். சரிங்களா? ஏன்னா காரியம் எப்பொழுதும் பல வகைப்படும். சரியா? காரியவத்தை இது எத்தனை வகைப்படும்? 3. காரிய கேவலம், காரிய சகலம், காரிய சுத்தம். எல்லாத்துக்கும் முன்னாடி காரியம் போட்டுங்க, காரியன் போட்டுங்க. காரிய கேவலம், சகலம், சுத்தம். சரியா? இதுல இங்க சொல்லி இருக்கிறது என்னது? ஆன்மா அவத்தைப்பட்டு அறியும். சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன அவத்தை? இந்த 3 அவத்தையில இங்க போட்டிருக்கிறது என்ன அவத்தை? காரிய சகலம். எனி அதர் ஆப்ஷன்? எல்லாத்தையும் சொல்லிட்டே வேலை முடிஞ்சு. அதுக்குள்ள கண்டிப்பா ஏதோ ஒன்று இருக்கும். காரிய சகலம். வேற ஏதாவது? காரிய கேவலம். காரிய காரணம் சொல்லலை. இப்போ காரணாவத்தை முடிஞ்சிச்சு, அதை பற்றி பேச்சே இல்லை. இப்போ பேசுறதுல என்னது? காரியாவத்தை தான். காரிய கேவலம், காரிய சகலம், காரிய சுத்தம். இதில் இங்கே சொன்னது என்னங்கிறதான் கேள்வி. இது கேவலவத்தை. கீழே வந்தால் கீழாளவத்தை, மேலே போனால் மேலாளவத்தை. காரிய சகலம் என்பது புருவ நடுவில் நடக்கும். புருவ நடுவில் நடந்ததுன்னா காரிய சகலம். 96 கருவி. இதெல்லாம் பல முறை நடத்தியாச்சு. புருவ நடுவில் 96 கருவி இருக்கும். மாசகலம்னு பேரு. புருவ நடுவில் 96 கருவி இருக்கும். அதுக்கு என்ன பேரு? மாசகலம். சகலத்தில் சகலம், சகலத்தில் சகலம். கருவி எத்தனை? 96. இங்க 96 கருவி இருக்கும். உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள்லாம் மாசகலத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியலைன்னா கேவலத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா உணர்த்தியதை உணர்த்திய போதே உணர்த்திவார் உணர்தல் என்பது மாசகலம். எத்தனை பேருக்கு உணர்ந்தீங்க? கை தூக்குங்க. 96ன்னு புரிஞ்சிருச்சு சார், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? இந்த இடத்துல ஆன்மா இப்போ பாருங்க. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ரிவர்ஸில் வரேன். இதை அப்படியே வச்சுக்கங்க, நான் திருப்பி வரேன் இந்த இடத்த. அப்போ உங்களுக்கு புரியும். இடையில ஒன்று எடுத்து உருவுனா புரியாது. நமக்கு எப்பயுமே எப்படி வரணும்? வரிசையாக வந்தால் தான் புரியும். சரி, இப்போ இங்கே இருந்துட்டு நான் அதுக்கு போகிறேன். இப்போ இது கேவல அவத்தை. புருவ நடுவில் எத்தனை கருவி? 96. காலையில் 10 மணிக்கு, 10 இல்லை 10:30 மணிக்கு, 10:30 மணிக்கு வந்து உட்காரும் போது எப்படி உட்காடுறான்?
என்ன சொன்னாலும் புரியிற மாதிரி, என்ன சொன்னாலும் புரிஞ்சிருமா, புரியிற மாதிரி ஒரு நம்பிக்கை. என்ன சொன்னாலும் புரியிற மாதிரி புருவ நடுவில் வந்து ஆன்மா இருந்தால் எத்தனை கருவி இருக்கு? 96 கருவி. 96 கருவி. அப்புறம் என்ன ஆகும்? அதுலேயே அந்த புருவ நடுவிலேயே 5 அவத்தை இருக்கு. சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதி. எதுல? இந்த புருவ நடுவிலேயே. இங்க பாருங்க, இப்ப இங்க எழுதுறேன், இதுக்கு மேல இது கேவலம். சரியா? காரியம் எல்லாம் காரியம் தான். காரணத்தை முடிச்சிருங்க, மறந்துருங்க. காரிய கேவலம் தான். இப்போ காரிய சகலம் சொல்றேன் கேளுங்க. காரிய சகலம், இங்க சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம், நனவு கனவு அதே தான் எழுதிங்க. சரியா? இடம் புருவ நடு, புருவ நடு. கருவி 96 96 96 96 96. அவத்தை முழுசா புரிஞ்சுட்டா நீங்க சைவ சித்தாந்தி. சரியா? புருவ நடுவில் ஆன்மாவின் அறிவு நிக்குது. கருவி எத்தனை? 96 கருவி. 96 கருவி. இப்ப பாருங்க, சாக்கரம் நனவு இங்க புருவ நடுவில் நிக்குது. புருவ நடுவில் நிக்குது. கருவி எத்தனை? 96. சரியா? அடுத்தது அதே புருவ நடுவில் எங்க வந்துருச்சு? சொப்பனத்துக்கு ஒரு ஸ்டெப் டவுன் ஆகுது. ஒரு ஸ்டெப்பு டவுன். அதாவது இப்போ சும்மா புரியறதுக்காக வச்சுங்க, நம்மளோட ஆன்ம அறிவினுடைய எஃபிஷியன்சி 100%. புரியறதுக்காக அறிவு எப்படி இருக்கு? 100% ஒர்க் ஆகுது. சரிங்களா? பாஸ் மார்க் எவ்வளவு? 35. 10ஆவதுனா 35. டிகிரி போனீங்கன்னா 40 50 60. சரி, நம்ம ஒரு 40 மார்க்குன்னு வச்சுக்குவோம். 40ன்னு வச்சுக்குவோம். 40 மார்க்குக்கு கீழே வந்துட்டா கேவலத்துக்கு வந்துடுவான். சரியா? 90 80 60 40. சும்மா இதெல்லாம் புரியறதுக்காக தான். எல்லாம் நமக்கு ஏதோ ஒரு டிஜிட்டில் சொன்னால் புரியுங்கிறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. 100 மார்க்கு அறிவு 100% விளங்குச்சுன்னு வச்சுங்க. எங்கே இருக்குது? புருவ நடுவு. அப்படியே புருவ நடுவில் சகலத்தில் சகலம், சகலத்தில் சகலம். இதுக்கு மா சகலம்னு பேரு. மா சகலம் சொன்னா அப்படியே புரிஞ்சிடும். அப்படியே புரிஞ்சிடும். ஏன்னா அறிவு எப்படி இருக்கு? பிரைட்டா இருக்கு. பிரைட்டா இருக்கு. 96 கருவியும் அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அறிவு விளங்குறதுக்கு நமக்கு பெருமான் எத்தனை கருவி கொடுத்துருக்கிறாரு? 96 பேர். 96 பேரும் ஃபுல்லா வந்து நிற்கிற, நானாச்சியா பாத்திரலாயா அப்படின்னு வந்து எது நிக்குது? 96 கருவி நிக்குது. புரியுதுங்களா? எங்க? புருவ நடுவில். ஒரு எவ்வளோ நேரம் நிற்கும்? ஒரு அரை மணி நேரம். ஏன்னா நமக்கு 40 மினிட்ஸ் தான் ஒரு பீரியடு. அதனால தான் 40 மினிட்ஸ் வச்சிருக்கிறாங்க. அதிகபட்சம் 40 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் அப்படியே அசராமல் கேட்பான். 40 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, சப்ஜெக்டை மாற்றிடுவானு. புரியுதா? இல்லைன்னா என்ன ஆயிரும்? அப்படியே டாங்கன்னு போயிடுவோம். நீங்கள் இதை தெரிஞ்சுட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பாடாப்படுத்துறீங்க அப்படின்னு வேற வழி இல்லை. நமக்கு அப்படி தான் போட்டிருக்கிறாங்க. 5 வாதியாரை போட்டால் 40 நிமிஷம் நடத்தலாம். இங்கே அதெல்லாம் வழி இல்லை. அதுதான் விதிக்கப்பட்டது. சரியா? அப்போ ஒரு அரை மணி நேரம் ஆன உடனே இவனுக்கு என்ன ஆயிரும்? அப்படியே கொஞ்சம் அப்படியே டல்லாவான், லைட்டாக டல்லாவான். எஃபிஷியன்சி என்ன ஆகி போச்சு? 90. 100லேருந்து எங்கே வந்துச்சு? 90க்கு வந்துருச்சு. இப்போ இந்த டிஃபரன்ஸ் ஏன் வருதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதை சொல்லிட்டு இதை நடத்துகிறேன். இங்கே இந்த கருவிகளை செலுத்தக்கூடிய சுத்த தத்துவம், கருவிகளை செலுத்தக்கூடிய சுத்த தத்துவம் எத்தனை? 5. சுத்த தத்துவம்
5 எது எது? நாதம், விந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை. இந்த 5 மேனேஜர் இருக்கிறாங்க. 96 கருவிக்கு எத்தனை மேனேஜரு? 5 மேனேஜர் இருக்கிறாங்க. இந்த 5 பேர் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? 96 ஒழுங்கா வேலை சரியா பாரு பாரு பாருன்னு 5 மேனேஜர். சரிங்களா? 5 பேர் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். 96 பேர். அந்த 96ல் அந்த 5 பேர் சேர்த்தி தான். புரியுதுங்களா? அதில் இந்த அரை மணி நேரம் ஆனவொன்னு என்ன ஆயிட்டான்? ஒரு ஆள் உக்காந்துக்கிட்டான், கால் வலிக்குதியா அப்படின்னு ஒரு மேனேஜர் உட்காந்துட்டான். வெளியே போகல, அங்கதான் இருக்கிறான். என்ன ஆயிட்டான்? அப்ப நான் கொஞ்சம் கால் வலிக்குது போய் உக்காந்துக்கிறேன். மேனேஜர் போய் உக்காந்துட்டு என்ன ஆயிடுவான்? அவன் கீழே இருக்கிறவன் போனா அப்படியே பார்ப்பான், மேனேஜர் போயிட்டாரியா அப்படின்னு கொஞ்சம் அசட்டையா இருப்பான். எல்லாரும் அந்த ஃபேக்டரிக்குள்ள இருக்கிறான். ஒரு ஃபேக்டரி இருக்கு, ஒரு கற்பனை பண்ணிக்கங்க. 5 டிபார்ட்மெண்ட்டு, 5 மேனேஜர் இருக்கிறான். மொத்த லேபர் ஸ்ட்ரென்த் எத்தனை? 96. 96 லேபரு, அதில் 5 பேர் மேனேஜரு. காலையில் 10 மணிக்கு எல்லாருமே ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாச்சு, உள்ள வந்தாச்சு. வந்த உடனே எப்படி வேலை செய்கிறான்? ஃபுல்லாக வேலை செஞ்சோன்னா ½ அன் ஹவர் ஆனவுடனே ஒரு ஆள் என்ன செஞ்சுட்டான்? சேரில் போய் கரெக்டாக பார்த்துக்க வேலையெல்லாம் செய்ய அப்படின்னு போய் உட்காந்துட்டான். சரிங்களா? இப்போ அந்த மேனேஜரோட எஃபிஷியன்சி குறைஞ்சி போச்சு. ஆள் இருக்கிறான் ப்ரெசன்ட் உள்ள. அட்டண்டன்ஸ் இப்போ எத்தனை? 96 தான். ஆனால் எஃபிஷியன்சி ஒரு ஆள் குறைஞ்சிட்டான். சரியா? 90. இப்போ என்ன ஆகும்? அந்த 10 மணிக்கு இருந்த ப்ரொடக்ஷன் இருக்குமா? கொஞ்சம் குறைஞ்சிரும், கொஞ்சம் குறைஞ்சிரும். இன்னொரு ½ அன் ஹவர் ஆச்சு. என்ன ஆயிட்டான்? இங்க 4 பேர் ஆனா, 3 பேர் ஆனா, 2 பேர், ஒரு ஆள். சுத்த தத்துவம் 5 வேலை செஞ்சா புருவ நடுவுல சாக்கரம். சரியா? நனவு. சுத்த தத்துவம் 5 தொழில் பட்டால் இருக்கிற இடம் புருவ நடுதான். அட்டண்டன்ஸ் எத்தனை? 96. சரியா? அட்டண்டன்ஸ் 96. மேனேஜரு 5 பேரும் வேலை செய்யறான். 100% எஃபிஷியன்சி ப்ரொடக்ஷனு. சரியா? இப்போ 96 பேர் இருக்கிறான். மேனேஜர் உள்ளதான் இருக்கிறான். ஒரு ஆள் கொஞ்சம் அப்படி போய் சேர்ல உட்காந்துக்கிட்டான். இப்ப என்னாச்சு? 4 பேர் வேலை செய்யறான். பிரசன்ஸ் 5 தான். ஏன்னா கருவி நம்பர் மாறிச்சா பாருங்க. கருவி நம்பர்லாம் மேல 96 தான். இந்த 96ல் 36 தத்துவம், 60 தாத்வீகம், மொத்தம் 96. சரிங்களா? இப்போ ஒரு ஆள் உட்காந்த உடனே 90% ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சு, 2வது ஆள் உட்காந்துட்டான், 80% ஆயிடுச்சு. 3வது ஆள் உட்காந்தான், 60% ஆயிடுச்சு. 4வது உட்காந்தான், 40% ஆயிடுச்சு. இது வரைக்கும் பாஸ். இங்க ஒரே ஆள் தான் இருக்கிறான். இங்க யார் இருக்கிறா? ஒரு ஆள். நாதம், விந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை ஒவ்வொன்றா கூட்டிட்டு போறான். ஒரு ஆளு நாதம், 2வது ஆளு நாதம், விந்து, 3 ஆளு நாதம், விந்து, சாதாக்கியம், 4 நாத, விந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம், 5 சரிங்களா? இப்ப 5ல இருந்து ஒவ்வொன்னா குறைஞ்சு வந்து 40% வந்துருச்சு எஃபிஷியன்சி. ஆனா எத்தனை பேர் இருக்கிறான்? 96 பேர் உள்ள இருக்கிறான். எஃபிஷியன்சி என்ன ஆகி போச்சு? 40 ஆகி போச்சு. 11:30 டீ சாப்பிட்டு வரையா, 11:30 ஆச்சு. டீ சாப்பிட்டு வரேன்ட்டு என்ன செஞ்சுட்டான்? எத்தனை பேர் கிளம்பிட்டான்? 35ல் 96 மைனஸ் 35 என்னாச்சு? 61 பேர் அவுட். டீ சாப்பிட போயிட்டான். இதுக்குள்ள கணக்கு வேற கணக்கு இருக்கு. நான் அந்த கணக்குள்ள போகல. இதுக்குள்ள கொஞ்சம் நுட்பமான ஒரு கணக்கு இருக்கு. இது புரியறதுக்காக வச்சுங்க. இங்க 35ன்னு சொன்னா இதோட பிளஸ் 6 கூட்டிக்கணும். இந்த 6 ஸ்டாண்டர்டு இதுக்குள்ள இருக்கு. அந்த கணக்குள்ள போக வேண்டாம் இப்போ, ஏன்னா இந்த கணக்கே உங்களுக்கு புரியாது. அதனால அதுக்குள்ள போகல நான். சரியா? இதுக்குள்ள இன்னொரு நுட்பமான வேலை இருக்கு, அதை சொல்லலை. இப்போ அந்த 96 கருவிகள் புருவ நடுவில் இருக்குது. சரியா? 5 பேர் வேலை மேனேஜர் இருந்தானா சாக்கரம், 4 சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். எங்க இடம்?
புருவ நடுவிலேயே இருக்கு. இப்போ அடுத்து சடனா எத்தனை பேர் டீ குடிக்க போயிட்டான்? 61 பேர் போயிட்டான். ப்ரொடக்ஷன் என்ன ஆயிடுச்சு? சர்ன்னு கீழே வந்துருச்சு. பிலோ 40 கேவலத்துக்கு போயாச்சு. கேவலத்துக்கு இடம் ஸ்டார்டிங் இடம் எதுனா அதே புருவ நடு. இதே இடத்துல புருவ நடு கேவலம் ஸ்டார்ட் ஆகிற இடம். கருவி எத்தனை? 35 புருவ நடு. இப்ப இந்த இடத்துல 6 அவத்தை இருக்கு. இந்த இடத்துல 6 அவத்தை. எது? சகலத்துல சகலம் 5. 96 கருவி இருக்கிற மாதிரியே 5 அவத்தை இருக்கு. இந்த 5 இருக்கா? இருக்கா? அடுத்தது கேவலத்துல ஒரு அவத்தை சாக்கரம். இதுக்கு இடம் என்னது? இதே புருவ நடு. இந்த இடத்துல 6 அவத்தை இருக்கிறது. சரிங்களா? 96 96 96 96 96 5 அவத்தை. மேனேஜரு 5 பேரு, 4 பேரு, 3 பேரு, 2 பேர். அடுத்தது எங்க வந்துருச்சு? கேவலத்துக்கு வந்துருச்சு. கருவி எத்தனை? 35 35. அப்புறம் இன்னும் டல்லாச்சு. கண்டதுக்கு இறங்கி இடம் மாறிடுச்சு. எஃபிஷியன்சி 35க்கு கீழே ஃபெயில். ஏன்? அப்ப நடத்தி பிரயோஜனம் இல்லை. அப்ப நடத்துறது பிரயோஜனம் இல்லை. எங்க நனவுல இருந்து எங்க போயாச்சு? கனவுக்கு போயாச்சு. நீங்க நடத்துங்க சார், நீங்க பாட்டுக்கு நடத்துங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு எங்க போயிருச்சு? கனவு போயாச்சு. வெளியே போயிட்டார் அவர். முதலையாவது கிளாஸ்ல உட்காந்து தூங்கிட்டு இருந்தார். இதெல்லாம் செட் ஆகுதுங்க, கீழே போய் கொஞ்ச நேரம் நிம்மதியாக கால் நீட்டி தூங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு எங்கே போயிட்டாரு? ஃபேனை போட்டு கீழே போய் படுத்துட்டார். அப்புறமா கொஞ்சம் கேராக இருக்குங்க, காலையில் நேரமே எந்திரிச்சது, ஒரு மாதிரி கேராக இருக்குன்னு கீழே போயிட்டார். புருவ நடுந்து எங்கே வந்தாச்சு? கண்டத்துக்கு வந்தாச்சு. 35லேருந்து 25 படுத்தவர். நல்லா கொரட்ட சத்தம், இதயம், உந்தி, மூலாதாரம். நல்லா ஒரு மணி நேரம் தூங்கினதுக்கு அப்புறம் அப்படியே மெல்ல அப்படி எந்திரிக்கிறார். எங்க? மூலாதாரம், புருவ நடு, இதயம், கண்டம், புருவ நடு. இங்க வந்தாச்சு. வந்தா இங்க எத்தனை? திருப்பியும் 35. 35 முடிஞ்ச உடனே அந்த மேனேஜர் ரெஸ்ட்டுக்கு போனவெல்லாம், ஏப்பா போது விட வேலையை பார்க்கலாம் ஐயா அப்படின்னு ஒவ்வொருத்தனா வர்றான். புருவ நடுக்கு வந்தவொடனே என்னது? ஒவ்வொருத்தனா வந்து சேர்ந்தானா. திருப்பி 35லேருந்து அடுத்தது அப்படியே 96 உள்ள வந்த உடனே வேலை செய்வானா? என்ன செய்வான்? அப்படி எடுப்போம், அங்கே வைப்போம், எங்கே வைப்பான், ஒரு 10 பேர் ஸ்டார்ட் பண்ணுவான். அப்புறம் அப்படியே முடிச்சு அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். 96 உள்ள வந்தாச்சு. வந்த உடனே வேலை செய்கிறவன் இருக்கிறான், டேபிளை துடைக்கிறவன் இருக்கிறான். கொஞ்ச நேரம் உட்காந்து அப்புறம் நேற்று எங்கே போனமே, எங்கே போயிருந்த நேற்று காணா உன்னை, போனை கூப்பிட்டு எடுக்கல அப்படின்னு அவன் ஒரு 10 நிமிஷம் ஆகி அவர் வேலை செய்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். இப்போ காலையில் எந்திரிச்சிடறோமா இல்லையா? எத்தனை பேர் எந்திரிச்ச உடனே டக்குன்னு எந்திரிச்ச உடனே அப்படியே குளிக்க போகிறோம். எந்திரிச்சு உட்காந்து அப்படியே கொஞ்ச நேரம் போய் உட்காந்து அப்புறம் அப்படியே பார்த்துட்டு செல்லை எடுத்து பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு. இதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம் ஆகுதா இல்லையா? இப்போ முடிச்சாச்சு. ஆனால் இன்னும் ஆகல, நனவுக்கு வரல, சகலத்தில் நனவுக்கு வரல. அது என்ன ஆகுது? அது கொஞ்சம் டைம் ஆகுதா இல்லையா? வண்டி சூடாகணும், இன்ஜின்லாம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் சூடானதுக்கப்புறம் தான் ஃபுல் எஃபிஷியன்சியில் வரும். அப்புறம் தான் கொஞ்சம் தெரிஞ்சதுக்கப்புறம் கையை கழுவையும் கண்ணு வண்டியா போகலாம்ப்பா அப்படின்னு எந்திரிச்சு பாத்ரூம் போய் பல்லு விளக்குறதுல அப்புறம் தான். எந்திரிச்ச உடனே எப்படி இருக்கு? இங்கெல்லாம் இதுதான். அது ஏன் அப்படி இருக்கிறோம்னா இப்படி தான் இருக்கு, கொடுத்ததே அப்படி தாங்க இருக்கு. வண்டி வண்டி அப்படி தான் ஓடும், வேற வழியே இல்லை. சரிங்களா? இப்போ புருவ நடுவில் 5 அவத்தை. இது சகலத்தில் சகலம், இது சகலத்தில் கேவலம். 35 25 3 2 1. சரிங்களா? இதுதான். என்ன விரிச்சுக்கிட்டே போகலாம் இன்னைக்கு பூரா, அதோட வச்சுக்குவோம். இதில் கருவிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 35க்கு மட்டும் பார்த்துக்கலாம். ஞானேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, அந்தக்கரணம் 4, அப்புறம் புருடன் 1,
சத்தமாதி, அதாவது ஞானேந்திரிய விடயம். ஞானேந்திரிய விடயம் 5, கண்மேந்திரிய விடயம் 5, மொத்தம் 35. ஞானேந்திரியம் நான் அப்படியே ஒரு இது மட்டும் போட்டிருக்கேன். ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, அந்த கரணம் 4, புருடன் 1. சரிங்களா? அதுபோக ஞானேந்திரிய விடயம். ஞானேந்திரிய விடையது ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம், அந்த 5. கண்மேந்திரிய விடயம் விடயம் அதான் கண்மேந்திரியம் கை காலெலாம் சொல்லிட்டீங்க. பேசுதல், நடத்தல், மலஜலங்களை வெளியேற்றுதல், சிற்றின்பம், இதெல்லாம் என்னது? அதனுடைய விடயம், கண்மேந்திரிய விடயம். சரிங்களா? கண்மேந்திர அதான கண்மேந்திரிய விடயம். கண்மேந்திரிய விடயம் பேசுதல், நடத்தல். அடுத்தது 5 சொல்லுங்க பாருங்க. இடுதல், ஏற்றல், இடப்பெயர்ச்சி செய்தல். இடுதல், ஏற்றல், இடப்பெயர்ச்சி செய்தல், சிற்றின்பம், கருவாய், எருவாய், சிற்றின்பம். அடுத்தது மலச்சலங்களை வெளியேற்றுதல். 5 விடயம். இது ஓசை, ஒளி, ஊறு, சுவை, நாற்றம் 5. சரிங்களா? புருடம் 1, அந்த கரணம் 4, ஞானேந்திரியம் கண்மே, ஆக மொத்தம் 35. 96 நான் 36 கருவி. வாயு 10, வாயு 10, தசவாயு 10, தசவாயு 10. சரி, இதான் செய்தி. வெண்பாக்கு போயிடலாம். வரலாமா? ஒன்றனையா மூலத்து ஏது? அவைதான் மலஸ்வரூபத்தில் மறைந்து அரூப சொரூபியாய் நிற்றலான். மலஸ்வரூபத்தில், மலத்தினுடைய சொரூபம்னு என்னது? உண்மை நிலை. உண்மை மலத்தினால் மறைக்கப்பட்டு, ஆணவ மலத்தினால் மறைக்கப்பட்டு அரூப சொரூபி. அரூபம் என்பது இங்க தத்துவம். சொரூபி என்பது வடிவம், தத்துவ வடிவினன். ஆன்மாவுக்கு தத்துவ வடிவினன் ஒரு பேர் இருக்கு. தத்துவ வடிவினன். சார்தலின் வண்ணமாதல், சார்தலின் வண்ணமாதல். ஆன்மா சார்தலின் வண்ணமாதல்னு படிச்சிருக்குமா இல்லையா? எதை சாருகிறதோ அதுவா இருக்கும். அதை தான் இங்க என்ன சொல்ற? தத்துவ சொரூபி. தத்துவ சொரூபி. கருவி நிறையா இருந்தா, 96 கருவி இருந்தால் அவன் நல்லா பார்ப்பான். கருவி குறைஞ்சிட்டா அதுக்கு தக்கவாறு தான் பார்ப்பான். அதுதான் தத்துவ வடிவினன். சரியா? தனக்கென அறிவிலாதான் தானவே அறிந்து சாரா. சிவபிரகாசம் 63. தனக்கென அறிவிலாதான் தான் இவை அறிந்து சாரான். தனக்கென அறிவிலாத வாயில்கள் அறியாசார. தனக்கென அறிவிலாத தத்துவ வண்ணரூபன். தனக்கென அறியானால் இத்தன்மையை எய்தும் தானே. 64. தனக்கென அறிவிலாதான் தான் இவை அறிந்து சாரான். தனக்குன்னு ஒரு அறிவில்லாத ஆன்மா, தனக்கென ஒரு அறிவில்லாத ஆன்மா கருவிகளோடு கூடாது. இதுவா போய் கருவியெல்லாம் கூட்டிக்கலாம். 96 எடுத்துட்டு வந்தால் தான் அறிவு விளங்குமாமா. போய் பிடிச்சிட்டு வந்துடலாம் 96ஐயும் அப்படின்னு ஆன்மா போய் பிடிச்சிட்டு வருமா? முடியாது. சரி, இந்த கருவி தான். எப்பா இவன் ரொம்ப கஷ்டப்படுறான் ஐயா, நம்மளாம் போய் ஒன்றா இருந்து அவன் அறிவை விளைக்கிடலாம் அப்படின்னு இந்த கருவியெல்லாம் வந்து சேருமானா? சேராது. இவனால் கருவிகளை கூட்டவும் முடியாது, கருவிகளாக வந்து கூடவும் செய்யாது, கூடவும் செய்யாது. அப்போ இதையெல்லாம் கூட்டுறதுக்கு யார் வேணும்? ஒருவன் வேணும். அவன் என்ன செய்வான்? வினைக்கு தக்கவாறு கூட்டுவான். இந்த கருவியை கூட்டுறதும் குறைக்கிறதும் அவன் யாரு? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கூட்டுறானா? கூட்ட மாட்டேங்கிறான். எங்க கூட்ட மாட்டேங்கிறான்?
உனக்கு போதும், இவ்வளவு நீ செஞ்சு வச்சதுக்கு போதும், 4 பாட்டு போதும் அப்படின்னா 4 பாட்டு செஞ்சோன்னா டியூனிங் பண்ணிடுவோம். அப்படியே இந்த முதல்ல இந்த ராந்தர் லைட் வச்சுருப்பாங்கல்ல, அப்படியே சுருக்குனா கொயின்னு கீழே வந்துடும். தூங்க போகும்போது என்ன செஞ்சுருவாங்க, அப்படியே குறைச்சா மெல்ல எரியும். எந்திரிச்சு உடனே என்ன செய்வாங்க, அப்படியே பிரைட் வச்சு விட்ருவோம். அது மாதிரி சாமி என்ன செய்வார், கருவி அப்படியே கூட்டுறதும் குறைக்கிறதும் கூட்டுறதும் குறைக்கிறது. எவ்வளவு எவ்வளவு வினை செஞ்சு வச்சிருக்கிறையோ அவ்வளவு. நேற்று ஏங்க புரியல, செய்யல புரியல, இன்னைக்கு ஏங்க புரிஞ்சுது, இன்னைக்கு செஞ்சிருக்கிற புரியுது. என்ன செஞ்சிருக்கிறது, சிவபுண்ணியம். சிவபுண்ணியம் செஞ்சா ஞான நூல் விளங்கும். சிவபுண்ணியம் செய்யலைன்னா ஞான நூல் விளங்காது. என்ன குறை சொல்லக்கூடாது, சரியா? உண்மை அதுதான். நான் தமாசுக்கு சொன்னாலும் உண்மை அதுதான். என்ன ஆனாலும் நமக்கு சிவபுண்ணியம் இருந்தாதான் ஞான நூல் விளங்கும், சரியா? எவ்வளவு பெரிய பேராசிரியர் பெருமகனார் வந்து சொன்னாலும் நமக்கு அந்த புண்ணியம் வேணும். புண்ணியம் இல்லைன்னா நமக்கு அது விளங்காது. புரியுதுங்களா? அப்போ வினைக்கு தக்கவாறு கருவிகளை அவன் என்ன செய்கிறான், கூட்டுதலையும் குறைதலும் செய்கிறான். கருவிகளுக்கு தக்கவாறு ஆன்மாவினுடைய அறிவு விளங்கும். அதனாலதான் ஆன்மா தத்துவ சொரூபன், தத்துவமே வடிவமாக கொண்டது, தத்துவத்தை வடிவமாக கொண்டது. தத்துவங்கள் கூடுகிற போது அறிவு கூடும், தத்துவங்கள் குறைகிற போது அறிவு விளக்கம் குறையும். அதான் அவைதான் மல சொரூபத்தில் மறைந்து, மலத்தினால் முழுமையாக மறைக்கப்பட்டு பிறகு என்னாகும், அருவ சொரூபி. அருவம் என்பது தத்துவம், சூக்குமமானவை. தத்துவங்கள்லாம் எப்படிப்பட்டது, ரொம்ப சூக்குமம். நமக்கெல்லாம் பார்த்தா தெரியுதா, 96 பேர் இருக்கிறானோ எங்கெங்க, நானும் திரும்பி பார்க்குறேன் எங்கே இருக்கிறான்னு தெரியல அப்படின்னு பார்க்க முடியுமா? எல்லாம் என்ன இருக்கு, எல்லாம் சூக்குமமாக இருக்கு. அதனால தான் சூக்குமத்தை என்னன்னு சொல்ற, அரூபம்ன்ற. அருவம். சொரூபி என்பது வடிவம். ஆன்மா அருவமாகிய தத்துவங்களை தனக்கு வடிவமாக கொண்டு இருக்கின்றது. அது மலத்தினால் மறைக்கப்பட்டிருக்கிறது. கருவிகள் கூட கூட ஆணவ மலத்தின் வலிமை குறைஞ்சிக்கிட்டே வரும். கருவிகள் குறைய குறைய ஆணவ மலம் என்னாகும், கூடிக்கிட்டே வரும். இருட்டா இருக்கு, வெளிச்சமா இருக்கு. 96 லைட் போட்டாச்சு, இந்த அறைக்குள்ள 96 லைட் போட்டாச்சு. இப்போ மணி 1, இது மதியான 1 மணி, இரவு 1 மணி, ஃபுல்லா இருட்டா இருக்கு. 96 லைட்டு போட்டாச்சு, இங்க எப்படி இருக்கு, பிரைட்டா இருக்கு, சரியா? அப்புறம் என்ன செய்யறது, லைட் ஆஃப் பண்ண என்ன ஆகும், பிரைட்னஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். 35 அப்படின்னா என்னாச்சு, இவ்வளவு பெரிய ஆளுக்கு 35 லைட்டுனா படிக்க முடியாது, என்னது ரொம்ப அப்படியே டல் ஆயிடுச்சு. அப்புறம் 25 எல்லாம் மூடி வச்சுட்டு படுத்துக்க வேண்டியதுதான். ஏன், ஒன்றும் விளங்காது, புத்தகத்தை உத்து பார்த்தாலும் எழுத்து தெரியாது. 96 லைட்டு போட்டால் எப்படி தெரியுது, நல்லா தெரியுதியா, சரியா? அது போல தத்துவங்கள் கூடுதலும் குறைதலுக்கு தக்கவாறு ஆன்மாவின் அறிவு விளங்கும். அதான் ஏது சொல்ற, அருவ சொரூபியாய் நெற்றலான் என்று இப்ப வெண்பா சொல்றார். ஒன்றணையா மூலத்தை, மூலாதாரத்துல ஒன்று அணையும், எது, புருடன். ஒன்றணையா மூலத்து உயிர் அணையும் நாபியனில் பிராணவாயு. இது 1 பிளஸ் என்னது, பிராணன். ஒண்ணுனா புருடன்னு பேரு. புருடன் என்பது ஆன்மா. ஆன்மா கலை முதலாகிய தத்துவங்களோடு கூடி நிற்கும். புருடன் சொன்னாவே 5 தத்துவம், கால நீதி கலை வித்தை அராகம், 5 கூடுனாதான் அவனுக்கு புருடன்னு பேரு. அப்ப எத்தனை கருவி இருக்குது, 6 கருவி இருக்குதுன்னு அர்த்தம், சரிங்களா? புருடன்னு சொன்னாவே 6 கருவி தான். மூலாதாரத்துல புருடன் மட்டும் இருக்குன்னு சொன்னா நீங்க 5 வச்சுக்கணும், அது இங்க கணக்கில் இருக்காது. 6 தான், 6ன்னு சொல்லக்கூடாது, 1ன்னு தான் சொல்லணும். புருடன்னு சொன்னாவே 6 இருக்கதா கருத்து. ஆனா நீங்க சொல்லும்போது எத்தனை சொல்லணும், 1 தான் சொல்லணும். ஏன்னா அதுக்குள்ள 5 இருக்கு. புருடன் என்பதே காலம் நீதி கலை வித்தை அராகம் என்று சொல்லக்கூடிய 5ம் கூடி தான் நிற்கும், சரிங்களா? சரி, எனவே மூலாதாரத்துல ஆன்மா மட்டும் இருக்கு, ஆன்மா மட்டும் இருக்கு. ஆன்மா என்பது புருடனாகிய ஆன்மா.
புருடனாகிய ஆன்மா மூலாதாரத்தில் இருக்கு, போய் அங்கே அப்படியே கிடக்குது. அப்புறம் எங்கே வருது? உந்திக்கு வருது. அப்படியே மேலே ஏறி எங்கே வருது? உந்திக்கு வந்தால் உயிர்காற்று பிராணவாயு கூடுது. பிராணவாயு கூடுது உந்திக்கு வந்த உடனே. இப்போ என்னாச்சு? ரெண்டு ரெண்டு. இப்போ ஒன்று கூடிடுச்சு. மூணாவது இதயத்துக்கு வருகிற 2 + எது? சித்தம். இதுல சித்தம். ஆமா, 2 + 1. எது எது கூடுதுன்னு மட்டும் சொல்றாரு. ஒன்றணையா மூலத்தை, ஒன்றணையானா ஒன்று அணையும் மூலத்தை, அணையான அணையும்னு வச்சுக்கணும் பொருள். மூலத்தில் மூலாதாரத்தில் ஒரு கருவி, அது என்னது? புருடன். ஒன்றணையா மூலத்து. உயிர் அணையும் நாபியினில், நாபிக்கு வந்தா உயிர் அணையும். உயிர் என்பது உயிர் காற்று, பிராணன். உயிரணையும் நாபியினில். ரெண்டாவது சென்றணையும் சித்தம் இதயத்து. இதயத்துக்கு வந்தா சித்தம் கூடிரும். நான் பாட்டுக்கு பொருள் சொல்லிட்டு இருக்கிறேன், பாட்டையும் பார்த்துக்கணும் சரியா? சித்தத்து இதயம் அணையும், சித்தத்து இதயம் அணையும். கண்டத்து நாலாவது இடம். வாக்காதி மெய்யாதி விட்டு. பொருள் செய்யும்போது எப்படி செஞ்சுக்கணும்? வாக்காதி மெய்யாதி விட்டு. 35ல் 2 மட்டும் விட்டுறணும். கண்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5. இந்த 5 விட்டுட்டு மீதி 25. 1 2 3. இங்க 25 எதுனா 35ல் 10 விட்டுருங்கன்ட்டார். 10 எது? வாக்காதி மெய்யாதி. ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5. அதை கழிச்சிட்டு மீதி 25. புரியுதா? எப்படி வேலை செய்யணும் புரியல, கேள்வி எனக்கு புரியல. 35க்கு வந்தாதான் கூடும். அது மொத்தம் 35 எது? எது? ஞானேந்திரிய 5, கண்மேந்திரிய 5, ஞானேந்திரிய விடயம் 5, கண்மேந்திரிய விடயம் 5, அந்த கரணம் 4, புருடன் 1. 35ஆ? தசவாயு 10, மொத்தம் 35ஆ? இந்த 35ல் 2 மட்டும் விட்டுருங்க. எது? ஞானேந்திரியம் கண்மேந்திரியத்தை விட்டுட்டீங்கன்னா மீதி எத்தனை? 25. இந்த 25 இங்க கண்டத்துக்கு வந்துடும். ஆமா, பிராணன் 1 வந்து இங்க கூடிடுச்சு, மீதி 9 இங்க கூடுது. எவ்வளவு வரும் சொல்லுங்க? 35ல் 10 கழிச்சிருங்க. எது இல்லைன்னு சொல்லியாச்சுமா? மொத்தம் 35 கணக்கு டேலியாகுதா? மொத்தம் 35 இருக்கா? அதுல 10 மட்டும் இல்லைன்ட்டார். இருக்குது, அதான் அங்க கூடுதுங்க. ஆமா, மீதி 9 தானே கூடுது. இப்ப என்ன கூடணும்னு தெரியணுமா? இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ இங்க எத்தனை வந்திருக்கு? இங்க எத்தனை வந்திருக்குமா? 2 + 1 3 வந்துருச்சா? 3 வந்துருச்சா? இப்ப தசவாயில மித்தம் எத்தனை இருக்கு? தசவாயில எத்தனை இருக்கு? 9. சரியா? ஞானேந்திரிய விடயம் 5, கண்மேந்திரிய விடயம் 5, அந்த கரணம் ஏற்கனவே சித்தம் வந்துருச்சு. எத்தனையாச்சு? டோட்டல் எவ்வளவு? டோட்டல் சொல்லுங்கம்மா. இங்க கணக்கு இருக்கல 22ஆ? அங்க எத்தனை இருந்தது? 3ஆ? மொத்தம் 25 வந்துருச்சா? கண்டத்தில் 25 கருவி வந்துருச்சா இல்லையா? அவத்த மதியானம் தானே வரணும். வேலையாச்சாமா உங்களுக்கு? வாய் 9, ஞானேந்திர விடை 5. இந்த 25 சொல்லாம
10 கழிச்சிருங்கன்ட்டாரு. இப்ப இதுல எது இல்லைன்னா ஞானேந்திரியம் 5 இல்லை, கண்மேந்திரியம் 5 இல்லை. இந்த 5 தவிர மீதி எல்லாம் வருது. இந்த 10 தவிர மீதி 25 கண்டத்துக்கு வந்துடும். புரியுதா புரியலையா? எல்லாம் வீட்டில் போய் பொறுமையா பார்த்துக்கிறேங்க, எழுதிக்கிறேங்க. அப்படியா? சத்தத்தையே காணாம பேக் பெஞ்ச். புரியுதா? மொத்தம் 25 கண்டத்துல இங்க வந்தா 35. எது கேடிருச்சு? ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் கூடிருச்சு. மொத்தம் 35. சரியா? பாட்டை எப்படி படிக்கணும்னு சொல்றேன் பாருங்க. ஒன்றனையா மூலத்து உயிரணையும் நாபியினில் சென்றனையும் சித்தம் இதயத்து கண்டத்து வாக்காதி மெய்யாதி விட்டு, வாக்காதி மெய்யாதி விட்டு மன்றையை நன்னுதலில் உருவ நடுல வாக்காதி மெய்யாதி வேறு. வாக்காதி மெய்யாதி கூட்டிங்க. 1 2 3 25 35. புரிஞ்சுதா புரியலையா? கணக்கு டேலியாச்சா இல்லையா? ஆச்சா? சொன்ன கேட்டா சொல்லிடுவியா? ரைட், மகிழ்ச்சி. இந்த 35 அடுத்தது அவத்தைப்படும். 35 வந்துருச்சா? அடுத்த அவத்தை எத்தனை? 96. இதே புருவ நாள் அப்படி என்ன ஆயிடும்? 96. அறிவு விளங்கும். அடுத்த பாட்டு லாடத்தே சாக்கிரம் எய்திய உள்ள. அடுத்த பாட்டு போயிடுங்க. இது கேவலாவத்தை. இந்த பாட்டு, இந்த பாட்டு கேவலாவத்தை. அடுத்த பாட்டு சகலாவத்தை. அடுத்த பாட்டு இருக்க 2வது பாட்டு லாடத்தே சாக்கரத்தை எய்திய உள்ளம். லாடதானம் எது? புருவ நடு. இங்கிருந்து 1 2 3 25 35. இந்த 35 எய்திய ஆன்மா திருப்பியும் என்ன செய்யுது? 96. லாடத்தே சாக்கரத்து எய்திய உள்ளம். சாக்கரம் என்பது என்னது? மத்திய அளவத்தை. புருவ நடுவிலேயே காரண காரிய சகலம். இது வரைக்கும் பார்த்தது காரிய கேவலம். கீழே போச்சு, திருப்பி மேடை வந்து புருவத்துக்கு வந்துருச்சு. வந்த உடனே அடுத்த அவத்தை என்ன ஆகுது? சகலாவத்தைக்கு போகுது. லாடத்தே சாக்கரத்து எய்திய உள்ளம். லாடத்தை 5 அவத்தை எய்தும். இங்கேயே 5 அவத்தைப்படும். இந்த புருவ நடுவிலே 5 நிகழும். அதுதான் இந்த 5. புரிஞ்சுதா? லாடத்தை சாக்கரத்து எய்திய உள்ளம். லாடத்தை என்ன செய்யும்? 5 அவத்தை எய்தும். லாடத்தே அவ்வளவு இந்திரியங்கள். அவ்வளவு இந்திரியங்கள் என்ன செய்யும்? அத்துறைகள் கண்டு கண்டு அதுவே அவ்வவற்றின் நீங்கள் அது ஆங்கு. இங்கே ஏன் என்ன செய்யும்? கருவிகளுடைய எண்ணிக்கை கூடாது. சுத்த அவத்தைகள் கூடுதலும் குறைதலும் நிகழும். சுத்த சுத்த கருவிகள் சிவதத்துவங்கள் 5ம் கூடுதலும் குறைதலும். இந்த புருவ நடுவிலேயே சுத்த தத்துவங்கள் கூட 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 அறிவு விளங்கிட்டே போகும். 5 கூடிட்டா மாசகலம்னு பேர். 5ல் ஒவ்வொன்றா குறைஞ்சதுன்னா அங்கே என்ன ஆகும்? கருவி 96 தான் இருக்கும். ஆனால் எஃபிஷியன்சி குறைஞ்சிக்கிட்டே வரும். 5வது சுத்த தத்துவம் குறைஞ்சதுன்னா சடான்னு கீழே இறங்கிடும். இங்கேருந்து எங்கே வந்துடும்? அதே இடத்துல 35க்கு வந்துடும். அதே இடத்துல 35க்கு வந்துடும். சரிங்களா? இப்போ பாருங்க. ஆமாம், இது வரைக்கும் புருவ நடு நடு இங்கே 5. அடுத்ததும் இங்கே என்னது? புருவ நடு தான். கேவலத்துக்கு போயிடும். 96க்கு அடுத்தது எத்தனை கருவி? அப்படியே 35. இடம் புருவ நடு தான். 96க்கும் புருவ நடு தான், 35க்கும் புருவ நடு தான். 2க்கு வித்தியாசம் என்னது? அறிவு விளங்கும். 96 இருந்தா
35 வந்தால் அறிவு விளங்குறது குறைஞ்சிடும், கேவலம். அடுத்தது ஸ்டெப்பு இன்னும் கீழே வந்துன்னா கடை 25 3 2 1 கீழே வந்து நல்லா தூங்கி எழுந்துச்சு. திருப்பியும் 1 2 3 25 35 96. புரியுதுங்களா? இதான் இங்கிருந்து வந்து இங்கே போகிறது. கருவிகள் கூடுதலும் கூடுதல். இதற்கு வேறாய் சுத்தவத்தை உண்டு, இவற்றிற்கு வேறாய் சுத்தவத்தை உண்டு. அது 8 9 ஆகிய நூற்பாக்களில் காண்க. இங்கே இல்லை, சுத்தாவத்தை இங்கே சொல்லலை. ஏன்னா இங்கே மாயா கருவிகள் கூடுதலும் குறைதலும். சரிங்களா? இல்லை சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க, இதை முடிச்சிடலாம். அவ்வளோதான். அடுத்து 5ஆம் நூற்பா. ஆமாம் ஆமாம், தத்துவங்களோடு கூடி தான் அறியும். சகலத்துக்கும் போகும். ஏதாவது சந்தேகம் இருக்காங்கய்யா? ஆமாம், அதே தான். உறங்குவது போலும் சாக்காடு, விழிப்பது போலும் பிறப்பு. உறங்குவதும் சாகிறதும் ஒன்று தான். இது டெய்லி, அது ஒரு தடவை. ரெண்டும் பிணம் தானே. உயிர் போனாலும் பிணமாக கிடப்பான், கருவி ஒடுங்கினாலும் பிணமாக தான் கிடப்பான். ரெண்டும் பிணம் தான். இது டெய்லி சாகிறது, அது ஒரு தடவை சாகிறது. இது டெய்லி விழிக்கிறது, அது எப்போவாவது ஒரு தடவை பிறக்கிறது. உயிர் படங்கள், உயிர் அடங்குது, போய் எங்கள் மூலாதாரத்தில் போய் அடங்கிடும். சரிங்களா? ரெண்டு ஒன்று தான். வள்ளுவரே சொல்லிட்டாரு, தினமும் ஆன்மா பிறந்து இறக்கிறது தான். இது எதுக்குன்னா, இறக்கும் போதும் அதை நினச்சிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும். அதான் டெய்லி நமக்கு ப்ராக்டிஸ் இருக்கா இல்லையா? டெய்லியும் ப்ராக்டிஸ் இருக்கு. என்னது? இறக்கிறதும் பிறக்கிறதும் நமக்கு டெய்லியும் இருக்கு. இது சின்ன சாவு, அது பெரிய சாவு, அவ்வளோதான். இது அதே உடம்ப கூடும், அங்கே வேற உடம்புல கூடும். அவ்வளோதான், வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ரெண்டும் ஒன்று தான். சைவ சித்தாந்தி இறப்புக்கும் பிறப்புக்கும் அஞ்சக்கூடாது. பிறப்புக்கு அஞ்சனம் தான். ஆமாம், அது ஒரு அருமையாக கேள்வி கேட்டு அதில் சொல்கிறார். போன சித்தியார் பாட்டில் வாய்ப்பு இருந்தால் நீங்கள்லாம் ஆன்லைனில் அந்த வகுப்பெல்லாம் கேட்கணும். சித்தியார் விரிவாக நடத்துகிறோம், சரியா? அதில் இந்த கேள்வி கேட்டு பதில் சொல்லிச்சு போன சித்தியாரில். இங்கே மூலாதாரத்தில் புருடன் மட்டும் இருக்குதே, பிராணன் இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி அழகாக கேட்டு பதில் சொல்கிறார். ஆமாம், அப்போ உயிர் படங்களில் பிராணவாயு இயங்குமா இயங்காதா தான் கேள்வி. அதுக்கு அழகாக ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாயில் காப்பாளன் எப்படி நிற்பான்னு கேட்டால், அந்த அரசன் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது கதவை திறந்து வச்சு வாசலை காவல் காத்துக்கிட்டு இருப்பான். அப்போ வெளியிருந்து பார்த்தீங்கன்னா கதவு திறந்துருக்கும், வாயில் காப்பாளன் அங்கே நிற்பான். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ராஜா முழிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு யார் தெரியவா? மெய் காப்பாளன் தெரியும். ராஜா தூங்கிட்டாருன்னு வச்சுக்கங்க, அவன் கதவை சாத்திட்டு உள்ள நிற்பான். அப்போ அவன் இருக்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் அவன் அங்கே நிற்பான். அது மாதிரி மூலாதாரத்தில் ஆன்மா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது பிராணவாயு எப்படி இருக்குமா? தன்னை காட்டாது அடங்கி நிற்கும். எது போல? மெய்காப்பாளன் போல இருக்கும். எப்படி இருக்கும்? ரொம்ப மெலிசா பிராணவாயு இயங்கிட்டு இருக்கும், இயங்கிறதே தெரியாது. எப்படின்னா கதவை சாத்திக்கிட்டு உள்ள மெய்காப்பாளன் நிற்பது போல. கொஞ்சம் அப்படி ராஜா முடிச்சுக்கிட்டாருன்னா கதவை திறந்துருவான், அவன் நிற்கிறது தெரியும். அப்போ பிராணவாயு என்ன செய்யும்? இயங்கிறது தெரியும். சரிங்களா? உயிர் படங்களில் துரியாதீதத்தில் பிராணவாயு இயங்கி கொண்டிருக்கும், மிக மெலிதாக இயங்கி கொண்டிருக்கும். இதே துரியத்துக்கு வருகிற போது அது இயக்கம் நல்லா தெரியும் அப்படின்னு ஒரு உவமை அழகாக சொல்கிறாங்க நூலில். அதெல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையாக அதை பார்த்து எவ்வளோ அனுபவித்து ஒவ்வொன்றுக்கு பதில் சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? சரி, அடுத்த 100 ரூபாய் போயிடலாமா?